விழுப்புரத்தில் காவலர்கள் தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்படும் ராஜா என்பவரது உடலை தோண்டி எடுத்து மறுபிரேத பரிசீலனை செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கினுடைய பின்னணி மற்றும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சுரேஷ், இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் பெரிய காலனியைச் சேர்ந்த அஞ்சு என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் தன்னுடைய கணவர் ராஜா ஒரு தனிநபர் கார்த்திக் என்பவர் நடத்தி வரக்கூடிய கேண்டீனில் பணியாற்றி வந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டதாக கூறி கடந்த ஏப்ரல் 10 விழுப்புரம் தாலுகா போலீசார் அவரை கைது செய்ததாகவும் பின்னர் காவல் நிலையத்தில் வைத்து அவரை லத்தியாலும் பூட்ஸ்காலாலும் தாக்கியதாக அவர் காயமடைந்ததாக கூறியிருக்கிறார். மேலும் காவல் நிலைய பிணையில் விடுவிக்கப்பட்ட அவர் காயமடைந்திருந்த காரணத்தினால் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்கிறார். வீடு திரும்பிய போதும் கூட மீண்டும் அவருடைய உடல்நிலை மோசமானதால் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அங்கு அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டதாக மனுவில் தெரிவித்திருக்கிறார். இறந்த பிறகு அவருடைய உடலை அவசரமாக பிரேத பரிசோதனை செய்து அதை எரித்து விடும்படி காவல்துறையினர் தங்களை நிர்பந்தித்ததாகவும், ஆனால் குடும்ப வழக்கப்படி அவருடைய உடலை அடக்கம் செய்த நிலையில உடலை தோண்டி எடுத்து தகனம் செய்யும்படி காவல்துறையினர் மிரட்டியதாகவும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். அதனால் அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்ப காரணத்தினாலும் அந்த பிரேத பரிசோதனை முழு விவரங்கள் தங்களுக்கு வழங்கப்படாத காரணத்தினாலும் அவருடைய உடலை மீண்டும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும், காவல் நிலையத்தில் சம்பவம் நடந்த ஏப்ரல் 9 முதல் ஏப்ரல் 11 வரையிலான கண்காணிப்பு கேமரா பதிவுகளை பாதுகாக்க உத்தரவிட வேண்டும் என்றும், இது சம்பந்தமாக காவல் நிலைய மரணம் சம்பந்தமாக விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சக்திவேல் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ராஜாவை துன்புறுத்தவில்லை எனவும், இது சம்பந்தமாக 17 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த ராஜாவின் மரணம் தொடர்பான வழக்கில் பதிவு செய்யப்பட்ட அந்த வாக்குமூலங்கள் சம்பந்தப்பட்ட மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காததும், காவல் நிலையத்தில் இருந்த ராஜாவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்ட போது அவரை போலீசார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாததும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக நீதிபதி சுட்டிக்காட்டி அவருடைய உடலை தோண்டி எடுத்து மறுபிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். இந்த மறுபிரேத பரிசோதனை என்பது சென்னை மற்றும் திருச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களை கொண்டு அந்த மறுபிரேத பரிசோதனையானது நடத்தப்பட வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த காவல் மரணம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் ஏப்ரல் 9 முதல் 11 வரைக்கும் பதிவான அந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை பெற்று பாதுகாக்கும்படி உள்துறை செயலாளர், டிஜிபி மற்றும் வடக்கு மண்டல ஐஜி, விழுப்புரம் எஸ்பி ஆகியோருக்கு நீதிபதி சக்திவேல் உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய முழு விவரங்களுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.